ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேகா தலைவர் விஜய் திமுகவை தான் எதிரியா சொல்றது போட்டின்னு சொல்லி கூட சொல்றாங்க. இல்ல நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என் தம்பி திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை. நாங்க எங்களுக்கு எதிரிகளை நாங்க குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம். புரியுதா? அப்ப அவர் தம்பி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும், இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை, அவருடையது. ஏன் அதை சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும், அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கள் தான் கேட்கணும். அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். நீங்க இப்படித்தான் பாக்கணும். எங்க மேல நான் இந்த வழக்குக்கு நேர் நிக்கிறேன். காலையில 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேத்தே வந்திருக்கேன். அப்ப 2 நாள் என்னுடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி. ஏன்னா நான் இங்க தேர்தல் நேரத்துல அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது. இப்ப நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. இன்னை 2 நாள்ல நீங்க வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்க குற்றச்சாட்டு. ஆனா இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளவு ஒரு சிக்கல்னு என் தம்பி மேல நீங்க விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரல. எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல. அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சுதான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை.